ஜாயின் பண்ண எல்லாருக்குமே தேங்க்யூ. என்னோட ஸ்டடி அப்ராட் அவேர்னஸ் ப்ரோக்ராம். ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து என்னோட பார்ட் டைம் லெக்சரர் பேராதேவி யூனிவர்சிட்டி அண்ட் சைக்காட்ரிஸ்ட் அண்ட் லெக்சரர் அமேசான் காலேஜ் டைரக்டர், அவர் லீகல் ஆஃபீஸர் இல்ஹாம் சார் செஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ கார்த்திகா, தேங்க்யூ வெரி மச். இது ஜஸ்ட் எங்கட ஒரு முக்கியமான செஷன் உண்டு. இது நான் ஒரு லீகல் ஆஃபீஸராக இருக்கிறேன் ஹைபிரிட் கேம்பஸில், ஒரு கன்சல்டன்ட் பார்ட் டைமாக. அது இல்லாமல் பிரிட்டிஷ் கவுன்சில் உடைய பயிற்றப்பட்ட ஒரு கன்சல்டன்ட். பொதுவாக இந்த இந்த நிறைய வெளிநாடு விடயங்கள் சம்பந்தமாக அதிகமான ஆட்களுக்கு கைடன்ஸ், வழிகாட்டல்கள் வழங்குறது தான் என் வேலை. ஆகவே இந்த நிறுவனம், உங்களோட இந்த ஹைபிரிட் விசா சென்டர் நிறுவனம் எனக்கு ஒரு ரிக்வஸ்ட் ஒன்று கேட்டிருந்தாங்க. இந்த வெளிநாடு விடயம் சம்பந்தமாக உங்களுக்கு தெரிஞ்ச அனுபவங்களை கொஞ்சம் கதைக்க சொல்லி, அதன் காரணமாக உங்களோட இந்த ஹைபிரிட் விசா சென்டருக்கு என்னுடைய சேவைகளை வழங்குவதற்காக வந்திருக்கிறேன். உண்மையிலேயே ஹைபிரிட் விசா சென்டருக்கு நான் நன்றியை தெரிவிக்கணும். ஏண்டா இது மாதிரியான நிகழ்ச்சிகள் கட்டாயமாக பொதுமக்களுக்கு கட்டாயமாக வழங்கப்பட வேண்டும். அப்போதான் பல விடயங்களிலிருந்து இந்த மாணவர்களை சரியான ஒரு நாலேஜ் ஒன்றை பெற்று சரியான ஒரு வழிக்கு அவர்கள் வருவார்கள். இல்லை என்றால் பிழையான இடங்களுக்கு சென்று அவர்கள் ஏமாற்றப்பட்டு விடுவார்கள். அதை நீங்கள் மறந்துடக்கூடாது. ஸோ அந்த வகையில் இப்போ இது நான் ஒரு அரை மணித்தியாலம் தான் இதுக்கு நாங்கள் பிளான் பண்ணியிருக்கிறோம். இப்போ 9:02 நாங்கள் விளம்பரத்தில் போட்டதுக்கு அவ்வளோ நேரம் நாங்கள் கதைக்கிறதுக்கு சில விஷயங்கள் இல்லை. இதை ரெக்கார்டிங்கை நாங்கள் பிறகு குரூப்களுக்கு போடலாம். அப்போ இந்த முதலாவதாக நாங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும் முதலாவது ஒருத்தர் வெளிநாட்டுக்கு போகணுமா இருந்தால் அவருக்கு முதலாவது என்னென்ன வழிகளில் போகலாம் அந்த விடயங்களை ஆரம்பிக்கிறேன். நான் சொன்னது நீங்கள் எல்லாரும் கவனமாக கேளுங்க. கடைசியில் ஒரு 10 நிமிடம் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸுக்கு டைம் தருவேன். ஐ வில் பி டூயிங் திஸ் இன் தமிழ் ஒன்லி. இது தமிழில் தான் நடக்கும், சிங்கள மீடியமில் இல்லை. සිංහල මීඩියම්ල இப்போதைக்கு இல்லை. සිංහල මීඩියම් වලින් මේ විස්තර දැනගන්න ඕන නම් ඕගොල්ලෝ 0705204604 காயத்ரி டெக்ஸ்ட் மெசேஜ் போடுங்க. உங்களோட 2 நம்பரையும் chat பாக்ஸில் 0705204604 அந்த நம்பர்கிட்ட கතා කරපුවාම සිංහලෙන් ඔයාට වැඩි විස්තර ගන්න පුළුවන්. இதில் முதலாவது நாங்கள் தெரியணும், நீங்கள் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு பல வழிகள் இருக்குது. அதில் உங்களுக்கு தெரியும், இந்த சவுதி, துபாய், கட்டார் இந்த நாடுகளுக்கு நேரடியாக நாங்கள் வேலைக்கு போகலாம். ஜாப் விசா, அங்கிருந்து கண்ட்ராக்ட் வரும், ஜாப்புக்கு நாங்கள் போகலாம். அதுக்கு நிறைய குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கணும். இரண்டாவது உதாரணமாக கனடா, யூகே, ஆஸ்திரேலியா போன்ற பெரிய நாடுகளுக்கு போகணுமா இருந்தால் அந்த நாடுகளுக்கு ஜாப் விசா என்கின்ற ஒரு சிஸ்டம் இல்லை. அங்கே ஜாப் விசாங்கிற சிஸ்டம் இல்லை. அங்கே என்ன சிஸ்டம்னு சொன்னால் ஸ்டூடெண்ட் விசா, அதாவது படிக்க போகிற மாதிரி போயிட்டு அங்கே இருந்து படித்து கொண்டு நாங்கள் வேலை செய்யலாம். அதான் பல நாடுகள் இருக்குது. இலங்கையிலிருந்து போகிற எல்லாருமே குடும்பமாக கூட போகிறாங்க, படிக்கன்னு தான் போகிறது. உதாரணமாக ஒய்ஃப் படிக்க போவாங்க. ஒய்ஃப் படிக்கன்னு போனால் ஹஸ்பண்டுக்கு லீகலாக ஃபுல் டே வேலை செய்யலாம், ஃபுல் டைம் வேலை செய்யலாம். அது மாதிரியான ஆப்ஷன்ஸ் நிறைய எல்லா நாடுகள்லையும் கொடுக்குறாங்க. அது அந்த மெத்தடில் தான் உண்மையிலே அவங்க போகிறது வேலைக்கு தான். ஆனால் வேலைக்குன்னு ஒரு விசா ஒன்று இல்லை அந்த நாடுகளில். அதனால் படிக்கன்னு போயிட்டு ஒரு நாட்டில் ஒரு 5 வருடம் அல்லது 6 வருடம் நீங்கள் லீகலாக ஒரு பிரச்சனையும் இல்லாமல் படித்து கொண்டு வேலை செஞ்சு கொண்டு இருப்பீங்களா இருந்தால் உங்களுக்கு அந்த நாட்டுக்கான குடியுரிமையை, பிஆரை நீங்கள் அப்ளை பண்ண முடியும். இதுதான் அதில் இருக்கிற அந்த ஒரு ப்ளஸ். சில ஏஜென்ட், சில நிறுவனங்கள் விளம்பரம் பண்ணுவாங்க, ஜாப் விசா இருக்குது, ஒர்க் பெர்மிட் இருக்குது, 50 லட்சம் 80 லட்சம். இப்போ கனடா ஒர்க் பெர்மிட் 80 லட்சம், யூகே ஒர்க் பெர்மிட் 80 லட்சம் அப்படிலாம் விளம்பரம் பண்ணுவாங்க. இது பொதுவாக 90% சீட்டிங். 90% சீட்டிங். நாங்கள் அவ்வளோ அது எங்களுக்கு 100% 90% ஏமாற்ற ஒரு 10% சில வாய்ப்புகள் இருக்குது.
அதுலயும் எப்படின்னா அந்த அக்கவுண்டன்ட், என்ஜினியர்ஸ் அப்படி அவங்களுக்கெல்லாம் ஜாப் இல்ல. சில டிமாண்ட் ஜாப்ஸ் நீங்க Googleல போயிட்டு அடிக்கணும். டிமாண்ட் ஜாப்ஸ் இன் ஆஸ்திரேலியா, டிமாண்ட் ஜாப்ஸ் இன் கனடா அப்படி அடிக்கும் பொழுது அதுல காட்டும். என்னென்ன கண்ட்ரி, என்னென்ன டிமாண்ட். உதாரணமா பேக்கரி, குக், செஃப், பார்பர், பிளம்பர், இது மாதிரி இது மாதிரியான வேக்கன்சிஸுக்கு அங்க வேலை இருக்குது இந்த பெரிய நாடுகள். அந்த விஷயங்கள் இப்போ நான் கதைக்கும் பொழுது உங்களுக்கு டவுட் வந்து நீங்கள் கேட்கலாம், பிரச்சனை இல்லை. மைக் அன்மியூட் பண்ணி கேட்கலாம். அப்போ நீங்கள் போகிறது இப்படி தான். இப்போ யாராவது உங்களுக்கு ஏதாவது சொன்னால் இப்படி ஒரு விசா இருக்குதா, அப்படி ஒரு சிஸ்டம் இருக்குதா சொன்னால் நீங்கள் அந்த விடயங்களை எடுத்துட்டு நீங்கள் ஹைபிரிட் கேம்பஸ் நம்பருக்கு கால் பண்ணி கேட்கலாம். அவங்கள்ட்ட ஒரு செக்ஷன் ஒன்று இருக்குது, தகவல் இன்ஃபிமே கொடுக்கறது. தகவல் சட்டம்னு ஒன்று வச்சிருக்கிறாங்க. அதில் அவங்களுக்கு தகவல் தருவாங்க. இந்த இப்படி ஒரு இது உண்மையா பொய்யா. உதாரணம் இந்த கிரீன் கார்டுன்னு ஒன்று வந்திருக்குது. கிரீன் கார்டு இது உண்மையா பொய்யா. எனக்கு ஒரு இமெயில் ஒன்று வந்திருக்குது, எனக்கு ஜாப் கிடைச்சிருக்குதாக ஆஸ்திரேலியாவிலேருந்து, உண்மையா பொய்யான்னு நீங்கள் கேட்கலாம். 90% எல்லாம் பொய் தான், சீட்டிங் தான். நீங்கள் ஒரு நாளும் அதை நம்பி உடுப்பெல்லாம் வாங்கி பேக் பண்ணி வீட்டுக்கெல்லாம் பயணங்கள் சொல்லிட்டு ஒன்றும் செஞ்சிடக்கூடாது. முதலாவது அந்த டாக்குமெண்ட் எல்லாம் உண்மையா பொய்யான்னு பார்க்கணும். உங்களால் அது பார்க்க முடியாது. நீங்கள் என்ன படிப்பு படிச்சிருந்தாலும் அந்த டாக்குமெண்ட் எல்லாம் வச்சு உங்களால் அது செக் பண்ணவே பார்க்க முடியாது, அது உண்மையா பொய்யான்னு சொல்லி. எங்களை மாதிரி ஒரு லாயர், கன்சல்டன்ட் அல்லது இந்த மாதிரியானவங்கள்ட்ட கொடுத்து அது சரியாக நீங்கள் செக், அல்லது அந்த குறிப்பிட்ட நாட்டு எம்பசிக்கு சென்று அதனை கொடுத்து நீங்கள் செக் பண்ணி பார்க்க முடியும். இதான் இந்த இது விஷயம். அப்போ அடுத்தது வந்து சிலர் வந்து வெளிநாட்டுக்கு போவாங்க எப்படின்னு சொன்னால், அந்த நாட்டில் அந்த குறிப்பிட்ட ஒருத்தர் இருப்பார், அவரை இந்த கேர்ளுக்கு ப்ரொப்போஸ் பண்ணுவாங்க. அப்போ அது வந்து உண்மையிலேயே வெளிநாட்டுக்கு போகிறதுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். ஏன்னா எந்த ஒரு செலவும் இல்லை. அங்கே பாய் இருக்கிறாரு, இலங்கையில் அந்த கேர்ள் இருக்கிறா. அந்த பாயையும் கேர்ளையும் ப்ரொப்போசல் பண்ணுவாங்க, ஃபங்க்ஷன் வைப்பாங்க. இந்த கேர்ள் இந்தியாவுக்கு போவா, அங்கே மேரேஜ் நடக்கும் ஒரு ஹோட்டலில். அந்த டாக்குமெண்ட்ஸ் ஆல்பம் எல்லாம் இலங்கையில் வந்து எம்பசிக்கு அப்ளை பண்ணி அவர் அங்கிருந்து கடிதங்கள் எல்லாம் கொடுப்பாரு. அதனை வைத்துக்கொண்டு அவர்களுக்கு வந்து வெளிநாட்டுக்கு செல்ல முடியும். டவுட் இருந்தால் நீங்கள் மெசேஜ்லையும் போடலாம். சரியா, இதான் இந்த சிஸ்டம். அப்போ அப்படியே போகிற ஆட்கள் என்னுடைய பார்வையில் புத்திசாலிகள்னு நாங்கள் சொல்லுவோம். ஏன்னா இன்னைக்கு ஒரு நாட்டுக்கு போகிறதுக்கு 50 லட்சம் குறைஞ்சது தேவை. குறைஞ்சது ஒரு நாட்டுக்கு போகிறது 50 லட்சம் தேவை, பெரிய நாடுகளுக்கு போகிறது. அப்போ ஏன் அது அவ்வளோ கூட ஒவ்வொரு வருடமும் தெரிஞ்சுக்கொள்ளுங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஒவ்வொரு வருடங்களும் இலங்கையிலிருந்து சுமார் 6000 பேர் போகிறாங்க. யூகே, ஆஸ்திரேலியா, கனடா, நியூசிலாந்து, மால்டா, சைப்ரஸ், சிங்கப்பூர், மலேசியா, இந்தியா, துபாய், இது மாதிரி நாடுகளுக்கு ஒவ்வொரு வருடங்களும் இலங்கையிலிருந்து 6000 பேர் போகிறாங்க. அப்போ கற்பனை பண்ணி பாருங்கள், எந்த அளவு ஆட்கள் போய்கொண்டு தான் இருக்கிறாங்க. இப்போ வசதி இல்லாத ஆட்களுக்கு போக முடியாது, மற்றவங்க போகிறாங்க. இப்போ இதில் ஏன் அப்படி போகிறாங்க? அவ்வளோ கொடுத்து அங்கே போயிட்டு என்ன செய்யலாம்? உண்மையிலேயே அப்படி நீங்கள் சொல்லக்கூடாது. அந்த நாடுகளுக்கு போன உண்மையிலேயே பெஸ்ட் ஒரு ஒரு எல்லாருமே என்ன சொல்கிறது, வளர்ச்சி அடைந்த நாடுகள், அழகான நாடுகள், அங்கே உள்ள சிஸ்டம் எல்லாம் பெஸ்ட். அங்கே போனால் ஒரு அமைதியான ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை முறையை அங்கே அனுபவிக்கலாம். ஆனால் போகிறதுக்கு வந்து பொதுவாக அந்த யங் ஏஜில் போகணும். அது இந்த ஒரு 50 அல்லது 40 35க்கு பிறகெல்லாம் போனால் உங்களுக்கு கஷ்டம். ஏன்னா நீங்கள் இலங்கையில் வாழ்ந்து பழக்கப்பட்ட நீங்கள் அங்கே போயிட்டு உங்களுக்கு மேனேஜ் பண்ண முடியாது. ஆகவே படிக்கிற அந்த காலத்தில், படிக்கிற டைமில் போனால் தான் உங்களுக்கு சான்ஸ் கூட. இப்போ இதில் நீங்கள் பார்க்கலாம் அன்பார்ந்த மாணவர்களே, நீங்கள் நல்ல ஓ லெவல் ரிசல்ட்ஸ் இருக்குது, ஏ லெவல் ரிசல்ட்ஸில் 2A, பி அல்லது 3A இது மாதிரி இருந்தால் பல நாடுகள் உங்களுக்கு ஸ்காலர்ஷிப்பும் கொடுக்குறாங்க. ஃபுல் ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க, பார்ஷியல் ஸ்காலர்ஷிப்பும் கொடுக்குறாங்க. 80%, 70%, 50%. அதை நீங்கள் கூகுளுக்கு போய்ட்டு அப்ளை பண்ணணும். கூகுளில் போய்ட்டு அடிக்கணும். கூகுளில் ஸ்காலர்ஷிப் டு ஆஸ்திரேலியா, ஸ்காலர்ஷிப் டு கனடா அடிக்கும் பொழுது நிறைய வரும். நீங்கள் அப்ளை பண்ணணும். அப்போ நீங்கள் எப்படியும் ஒவ்வொரு நாளும் 3 மணித்தியாலம் இன்டர்நெட்டில் யூஸ் பண்ணி 6 மாதம் நீங்கள் ட்ரை பண்ணுவீங்களா இருந்தால் உங்களுக்கு ஒரு ஸ்காலர்ஷிப் சரியாக வரும். அது முயற்சி இல்லாமல் எதுவுமே நடக்காது. அப்போ ஹார்ட் ஒர்க் நீங்கள் கட்டாயமாக கொடுக்கணும்.
டிகிரி முடிச்சவங்களா இருந்தா, டிப்ளோமா முடிச்சிருந்தா, HNA முடிச்சிருந்தா, இவங்களுக்கும் வெளிநாடுகளுக்கு ஸ்காலர்ஷிப் இருக்குது. இப்ப டிகிரி ஒன்று முடிச்சிருப்பான், இலங்கையில முடிச்சிருந்தா, உங்களுக்கு 100% மாஸ்டர்ஸ் படிப்பதற்கான பல நாடுகள்ல ஸ்காலர்ஷிப் குடுக்குறாங்க. ஜெர்மனி, ஆஸ்திரேலியா, கனடா போன்ற நாடுகள்ல வந்து 100% ஃப்ரீ ஸ்காலர்ஷிப் குடுக்குறாங்க. அதுக்கும் நீங்க ஹைபிரிட் கேம்பஸ நீங்க விசா சென்டர கான்டாக்ட் பண்ணி, அவங்க ஊடாக நீங்க அந்த வேலைய செய்யலாம். அவங்களும் ஸ்காலர்ஷிப்புக்கு அப்ளை பண்ணி குடுக்குறாங்க. அப்ப இதுல ஒரு ஸ்டூடண்ட் கேட்டிருக்காங்க, ஏ லெவல் முடிச்சுட்டு மெடிசின் ஸ்காலர்ஷிப் பிரைவேட் மெடிசின், டென்டல் செய்யக்கூடிய கண்ட்ரீஸ். அதாவது இப்படிதான் நான் சொன்னேனே உங்களுக்கு ஸ்காலர்ஷிப்ப நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. பொதுவா டென்டல் இதெல்லாம் வந்து டர்க்கில குடுக்குறாங்க ஸ்காலர்ஷிப். இப்ப நீங்க கூகுள்ல அடிச்சு பார்க்கணும். அதான் சொன்னேனே 6 மாதம், 1 வருடம் பிடிக்கும் நீங்க அப்ளை இந்த கிடைக்கிறது. அப்ப ட்ரை பண்ணிக்கொண்டே இருக்கணும், ட்ரை பண்ணிக்கொண்டே இருக்கணும். அது ஒரு லேசான வேலை இல்ல. ஸ்காலர்ஷிப் ஒன்றுக்கு எடுக்கிறது லேசான வேலை இல்ல. ஸ்கூல் கடிதம், புரொஃபஸரோட கடிதம், அந்த கடிதம், இந்த கடிதம், 25 பேஜ் உள்ள டாக்குமெண்ட், உங்களோட லெட்டர், என்னத்துக்காக நீங்க ஸ்காலர்ஷிப் எதிர்பார்க்குறீங்கங்கிற ஒரு இன்டென்ஷன், மோட்டிவேஷன் லெட்டர் இதெல்லாம் எழுதணும். அப்ப அதுக்கு நெறைய இங்கிலீஷ் நாலேட்ஜ் இருக்கணும். இதெல்லாம் இருந்தா, இப்படி உங்களுக்கு இலவசமாக அல்லது ஸ்காலர்ஷிப் மூலமாக அப்ளை பண்ணி போகலாம். இன்னொருத்தர் கேட்டுட்டாங்க வந்து, ஓ லெவல் முடிச்சா என்ன செய்யலாம் சொல்லி, ஓ லெவல் முடிச்சுட்டு உங்களுக்கு சி எல்லா நாடுகளுக்கும் போலாம். எந்த நாடுக்கும் போலாம். ஆனா என்ன ப்ராப்ளம்னா, ஓ லெவல்ல இங்கிலீஷ்ல ஒரு சி இருக்கணும். இங்கிலீஷ்ல ஒரு சி இருக்கணும். அப்படி இல்லன்னு சொன்னா, இலங்கையில உள்ள ஒரு டிப்ளோமா, HNDL எடுத்த பிறகு, நீங்க சில நாடுகளுக்கு அப்ளை பண்ணலாம். அதாவது காசு இருந்தா போதும். ஓ லெவல் தான் ஓ லெவல் கூட தேவையில்ல. நீங்க ஒரு வெளிநாட்டுக்கு போணும் இருந்தால், ஓ லெவல் கூட தேவையில்ல. நீங்க எந்த நாட்டுக்கும் போகலாம். உங்களுக்கு காசு தான் தேவை. அவங்களோட ஃபீஸ கட்டுறதுக்கு. உதாரணமாக, ஓ லெவல் இருந்தா டைரக்ட்டா டிப்ளோமாக்கு போகலாம். அல்லது ஃபவுண்டேஷன் டிகிரிக்கு போட்டு 4 வருடத்துல டிகிரிய முடிக்கலாம். ஏ லெவல் இருந்தா 3 வருடத்துல டிகிரிய முடிக்கலாம். டைரக்ட்டா ஃபர்ஸ்ட் இயருக்கு போகலாம். இப்படி எல்லாருக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அ போறதுக்கு. அப்ப குவாலிஃபிகேஷன் என்பது ஒரு பெரிய ஒரு பிரச்சனை இல்ல. குவாலிஃபிகேஷன் என்பது ஒரு பெரிய ஒரு பிரச்சனை இல்ல. அ அப்ப சில நாடுகள் இருக்குது. ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து எல்லாம் நோட் பண்ணிக்கொள்ளுங்க முடியுமா இருந்தா. ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, கனடா, யுகேக்கெல்லாம் IELTS கட்டாயம் தேவை. IELTS இங்கிலீஷ் ஒரு எக்ஸாம் உண்டு. அதுல 6.0 மினிமம் எடுக்கணும். இதெல்லாம் ஆன்லைன்ல படிச்சு எழுத முடியாது. இங்கிலீஷ் மீடியம் படிச்சவங்களுக்கும் எழுத முடியாது இந்த எக்ஸாம. பொதுவா அவங்க பிராக்டிஸ் பண்ணி ஒரு கிளாஸுக்கு போயிட்டு, இவங்க ஹைபிரிட் கேம்பஸும் விசா IELTS கிளாஸ் குடுக்குறாங்க. அவங்கள்ட்டயும் போயிட்டு படிச்சு, அந்த எக்ஸாம நீங்க பாஸ் பண்ண பிறகு தான் நீங்க அப்ளை பண்ண ஆரம்பிக்கணும். அடுத்தது மிக முக்கியமான விடயம் என்னன்னா, சில கன்சல்டன்ட்ஸ் ஆஃபீஸ் இருக்குது. ஏஜென்ட் சொல்லுவாங்க, அல்லது கன்சல்டன்ட் சொல்லுவாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, முதலாவது யுனிவர்சிட்டிக்கு 20,00,000 கட்டுங்கன்னு காச கையில கேட்பாங்க. 30,00,000 கட்டுங்க. இப்ப சில ஆட்கள் காணிய வித்து, வீட வித்து, நகைய வித்து, இதெல்லாம் ஒரு பிழையான வேலை. ஒரு நாளும் நீங்க எந்த ஏஜென்சிக்கோ, எந்த கேம்பஸுக்கோ, எந்த நிறுவனத்துக்கோ யுனிவர்சிட்டி ஃபீஸ ஒரு நாளும் கட்டக்கூடாது. நீங்க இந்த அவங்களோட பதிவு கட்டணத்த கட்டலாம். ப்ராசஸிங் ஃபீய கட்டலாம். கன்சல்டிங் ஃபீய கட்டலாம். 50,000 இருக்கும், 1,00,000 இருக்கும், 20,000 இருக்கும். அத கட்டலாம். அந்த 35,00,000, 15,00,000ன்னு கேட்பாங்கல்ல, ஒரு நாளும் கட்டக்கூடாது. அது அப்படி அப்படி கட்டுறதெல்லாம் ஏமாத்துற நிறுவனங்கள். யுனிவர்சிட்டி ஃபீஸ வந்து எப்படின்னு சொன்னா, நீங்க எல்லாம் உங்களுக்கு இந்த எ எ எ இந்த நிறுவனம் உங்கள அப்ளை பண்ணுவாங்க யுனிவர்சிட்டிக்கு. அப்ளை பண்ண பிறகு யுனிவர்சிட்டில உங்களுக்கு வரும் ஆஃபர் லெட்டர். இந்த ஆஃபர் லெட்டர்ல போட்டிருப்பாங்க, எவ்வளோ முதலாவது கட்டணும்னு சொல்லி. அத நீங்க கொண்டு போய் உங்களோட பேங்க்ல குடுத்தீங்களாகும். பேங்க் மூலமாக அந்த யுனிவர்சிட்டி, அந்த நாட்ல உள்ள யுனிவர்சிட்டிக்கு டைரக்ட்டா உங்களோட டியூஷன் ஃபீய அனுப்பிருவாங்க. ஸோ வெரி இலகுவாக அது நடக்கும். அதுக்கு பிறகு உங்களுக்கு அடுத்தது வரும். அதுக்கு பேரு விசா லெட்டர் அல்லது அக்செப்டன்ஸ் லெட்டர். இத வச்சு தான் நீங்க எம்பசிக்கு அப்ளை பண்ணணும். அப்ப அப்ப அட்மிஷன் எடுக்கிறது முதலாவது ஒரு ஒரு தடை, உங்களுக்கான தடை. ஏன்னா எல்லாருக்கும் அட்மிஷன் கிடைக்காது. இன்டர்வியூ பண்ணுவாங்க சில நேரத்தில. ஃபோன்ல இன்டர்வியூ பண்ணுவாங்க, WhatsAppல இன்டர்வியூ பண்ணுவாங்க, Skypeல இன்டர்வியூ பண்ணுவாங்க, டாக்குமெண்ட் எல்லாம் கேட்பாங்க. அப்ப அட்மிஷன் ஓகேன்னா, முதலாவது தடைய நீங்க தாண்டிட்டீங்க. 2வது தடை என்னன்னு சொன்னா, அழகான முறையில உங்களோட டாக்குமெண்ட் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி எம்பசிக்கு குடுக்குறது.
அப்ப அழகான முறையில டாக்குமெண்ட் அரேஞ்ச் பண்ணி எம்பசிக்கு கொடுக்கும் பொழுது, கட்டாயமா ஒரு கன்சல்டன்ட் உதவி உங்களுக்கு தேவை. ஏன்னா, இது வந்து கடையில போயிட்டு சாமான் வாங்குற மாரியோ, செருப்பு வாங்குற மாரியோ வேலை இல்ல. அந்த அப்ளிகேஷன ஃபில் பண்ணணும். ஒரு பிழை விட்டா ரிஜெக்ட் பண்ணிருவாங்க. எஸ்‌க்கு நோன்னு போட்டா ரிஜெக்ட் பண்ணிருவாங்க. சாரி எல்லாம் சொல்ல முடியாது. அப்ப நீங்க போடுற குவாலிஃபிகேஷன்ஸ் எல்லாம் பிழையான குவாலிஃபிகேஷன்ஸ போட முடியாது. அங்கீகாரம் இல்லாத குவாலிஃபிகேஷன்ஸ காட்ட முடியாது. நீங்க திருமணம் முடிச்சிருந்தா, சில சந்தர்ப்பங்கள்ல முடிக்க இல்லன்னு கூட நாங்க குடுக்க வேண்டி வரும். பிள்ளைகள் இருந்தா, பிள்ளைகள் இல்ல என்று கூட குடுக்க வேண்டி வரும். ஏன்னா, அந்த விசாக்காக வேண்டி இத உங்களோட கன்சல்டன்ட் ஐடியா பண்ணுவார். வெளிநாட்ல ரிலேஷன் இருக்கிறாங்களான்னு ஒரு கேள்வி வரும். அதுல சில சந்தர்ப்பங்கள்ல எஸ் குடுக்க வேண்டி வரும். சில சந்தர்ப்பம் நோ குடுக்க வேண்டி வரும். இப்ப இதெல்லாம் வந்து அந்த அந்த கன்சல்டன்ட் தான் இதெல்லாம் வந்து என்னன்னு பார்ப்பாங்க. இது மாரியான விடயங்கள் எல்லாம் இருக்குது. ஆகவே இது வந்து ஒரு இந்த வெளிநாட்டுக்கு போற விஷயங்கள் என்பது ஒவ்வொருத்தரும் இப்ப இந்த செமினார் மூலமாக ஒரு நாலேட்ஜ நீங்க எடுக்கணும். ஏன்னா, நீங்க ஏமாத்தப்பட்டா உங்கள மாரி ஒரு மடையன், முட்டாள் உலகத்துல இல்ல. விளங்கிக் கொள்ளுங்க. சரியா? அதனால நீங்க இத கட்டாயம் ஃபுல்லா கேளுங்க இந்த புரோகிராம. அ அப்பதான் உங்களோட தம்பியையோ, உங்களோட சிஸ்டரையோ, உங்களோட பிரதரையோ, உங்களோட யாருக்காவது கைடன்ஸ் குடுக்கலாம். என்ன பண்ண இப்ப என்னுடைய நம்பரையும் போடுவாங்க இன்னும் கொஞ்சத்துல. இப்ப நானும் ஒரு லீகல் கன்சல்டன்ட் ஐடியா கேட்கலாம். இப்ப நான் விசா எதுவும் செய்றதில்ல. எங்கட அமேசான் காலேஜும் நாங்க விசா ஒன்றும் செய்றதில்ல. பட் நாங்க ஹைபிரிட் கேம்பஸ் ஊடாக கன்சல்டன்சி ஆஃபீஸ் ஊடாக எங்கட ஸ்டூடண்ட்ஸ அனுப்புறது. அப்ப அனுப்புற வேலைய பண்றது இந்த ஹைபிரிட் விசா சென்டர். எங்களோட பிரிட்டிஷ் கவுன்சில் வெப்சைட்டுக்கு நீங்க போயிட்டு, பிரிட்டிஷ் கவுன்சில் ஸ்ரீலங்கான்னு அடிச்சீங்களாக்கும், அந்த வெப்சைட்டுக்கு போயிட்டு, எடுகேஷன் கன்சல்டன்ட் அடிச்சீங்களாக்கும். அதுல அந்த கொலம பார்த்து, அதுல என்னோட பேர் கூட இருக்குது. நாங்க எக்ஸாம் செஞ்சு எங்களோட பேர் அங்க பதிஞ்சிருக்கிறோம். அதுல ஒரு ஒரு 20, 25 பேரோட பேர் அதுல இருக்குது. எல்லாமே லீகல் லீகலா பயிற்றப்பட்ட ஸ்டடி அப்ராட் கன்சல்டன்ட். இப்போ ஒரு கேள்வி ஒன்று நாங்க பார்ப்போம். ஒருத்தர் கேட்டிருக்கிறாரு. ஸ்டூடண்ட் விசாக்கும் நாங்க மனி பே பண்ணணுமா? ஓகே. ஸ்டூடண்ட் விசாக்கு நீங்க மனி பே பண்ணணும். அதாவது ஒரு நிறுவனத்துல உங்களோட வேலைய எடுத்து அவங்க அப்ளை பண்ணுவாங்களே, அதுக்கு பதிவு கட்டணம்னு ஒண்ணு இருக்கு. அத பே பண்ணணும். அதத்தான் அவங்க உங்கள அழகா டாக்குமெண்ட் செஞ்சு, ஃபார்ம் ஃபில் பண்ணி, உங்களுக்கான கடிதங்கள் எடுத்து, இங்கிலீஷுக்கு சில டாக்குமெண்ட்ட டிரான்ஸ்லேட் பண்ணி, அழகா அப்ளை பண்ணா தான் அட்மிஷன் கிடைக்கும். அப்ப அதுக்கான ஒரு சிறிய ஒரு தொகைய உங்களுக்கு கேட்பாங்க. ஸ்டூடண்ட் விசா. பிசிஎஸ் இன் இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் டிகிரி செய்றதுக்கு எந்த கண்ட்ரி எல்லாம். அதாவது இது நீங்க தெரிஞ்சுக்கொள்ளுங்க. எந்த கண்ட்ரி நல்லம்னு கேட்காதீங்க. எல்லா கண்ட்ரியும் நல்லம். ஆனா, இந்த கண்ட்ரீஸ வந்து இந்த இந்த லெக்சர்ஸ கவனமா கேளுங்க. 3 வகையா பிரிக்கலாம். முதலாவது கண்ட்ரி நாங்க சொல்றது ஏ கிரேட் கண்ட்ரீஸ். ஏ கிரேட் கண்ட்ரி. அதாவது அதி உயர் பெஸ்ட் கண்ட்ரீஸ். அங்க போனா நீங்க சக்சஸ். உங்களுக்கு பிஆர். உங்களுக்கு மாதாந்தம் 5,00,000. குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு 10,00,000. அங்க உங்களுக்கு சிட்டிசன்ஷிப் கிடைக்கும். அந்த நாட்டு புக் கிடைக்கும். அப்ப அதான் ஏ கிரேட் கண்ட்ரி. அது எந்தன்னு பார்த்தீங்களாக்கும், யுகே, ஆஸ்திரேலியா, கனடா, நியூசிலாந்து. யுஎஸ்ஏ 5 கண்ட்ரி நான் சொல்லிக்கிறேன். யுகே, ஆஸ்திரேலியா, கனடா, நியூசிலாந்து, யுஎஸ்ஏ. இந்த 5 கண்ட்ரியும் அடுத்து ஆஸ்திரியா. இந்த இந்த 5 கண்ட்ரியும் ஏ கிரேட். அதாவது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். அதாவது யுனிவர்சிட்டிக்கு உங்களோட 1 இயருக்கான டியூஷன் ஃபீஸ் 50,00,000. ஒரு வருஷத்துக்கான டியூஷன் ஃபீஸ் 50,00,000 தெரிஞ்சு கொள்ளுங்க. அதா அ நீங்க சில ஆட்கள் இருக்கிறாங்க. ரூ. 5 ரூ. 10 ரூ. 50 ரூ. 100 ரீலோட் போட்டாலே அது வராட்டியே சில ஆட்களுக்கு தூக்கம் போவாது. விளங்குதா? அப்ப அது மாரி ஆட்களுக்கெல்லாம் வெளிநாட்டுக்கெல்லாம் போ முடியாது. ஏன்னா இது வந்து ஹை ரிஸ்க். சில நேரம் யுனிவர்சிட்டிக்கு காசு கட்டி எல்லாம் செஞ்சு எம்பசில போட்டு ரிஜெக்ட் ஆவலாம். விளங்குதா? ரிஜெக்ட் ஆவுனா நீங்க உங்களுக்கு 5,00,000 துண்டா லொஸ்ட் ஆவிரும். ஒரு எந்த நாட்டுக்கு நீங்க அப்ளை பண்ணி ரிஜெக்ட் ஆவுனால், ஏன்னா விசா அட்மிஷன் கிடைக்கிறத உங்களோட கன்சல்டன்சி ஆஃபீஸ் கைட் பண்ணுவாங்க. விசா கிடைக்கிறத யாருக்கும் கைட் பண்ண முடியாது. ஏன்னா விசா என்பது உங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எம்பசிக்கு அனுப்புன உடனே, எம்பசில இருக்கிறாரு விசா ஆஃபீசர். அவரோட மூட் எப்படி? அவர் எத பார்ப்பாரு? என்ன நிலை அத அத வச்சு தான் விசா கிடைக்கும். நல்லா படிச்ச ஒருத்தர் போட்டாரு, விசா கிடைக்கல. ஒண்ணுமே படிக்காத ஒருத்தர் போட்டாரு, விசா கிடைச்சது. ஒரே யுனிவர்சிட்டி. விளங்குதா? நல்லா படிச்ச 3 பேர் ஒரே யுனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணாங்க 3 பேர். ஒருத்தருக்கு கிடைச்சது, மத்த 2 பேர் கிடைக்கல. ஆகவே விசா என்பது ஒரு லக். உங்களோட அதுல இறைவன்ட நாட்டம்.
ஆகவே ரிஜெக்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு. அப்போ ரெண்டையும் நீங்கள் ரிஸ்க்கை எடுக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்கு. அப்போ 5,00,000 லொஸ்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் அதுவும் உங்களோட மனசில் இப்பயே போட்டு அப்படி நடந்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை உங்களுக்கு இருக்கும். சரியா? ரைட். பி கிரேட் கண்ட்ரி அடுத்தது. பி கிரேட், பி கேட்டகரி 2வது. அதை பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு நாங்கள் சொல்லுவோம் வந்து ஜெர்மன், ஸ்பெயின், மோல்டா, இட்டலி, ஃப்ரான்ஸ், அதாவது யூரோப்பியன் கண்ட்ரிஸ். இவங்களோட கோர்ஸ் ஃபீஸை பார்த்தீங்களாக்கும் கிட்டத்தட்ட ஒரு வருடத்துக்கு 35,00,000. 30க்கும் 35க்கும் இடையில. 30க்கும் 35க்கு இடையில வரும் ஒரு இயருக்கு. யாரோ மைக்கை மியூட் பண்ணாமல் இருக்கிறீங்க, கொஞ்சம் அதை மற்ற ஸ்டாஃப் மியூட் பண்ணி விடுங்க அட்மின். ஸோ இந்த ஒரு இயருக்கு 35,00,000 உங்களுக்கு போகும். அப்போ என்ன இதில் பெனிஃபிட்னா, ஒரு இயருக்கு 35,00,000 சொன்னாலும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ஒரு மாதம் உங்களுக்கு குறைஞ்சது ஒரு மாதம் 1,00,000 நீங்கள் 3,00,000 உழைக்கலாம் உங்களுக்கு மினிமம். அப்போ 10 மாதத்தில் நீங்கள் செலவழிச்ச காசு எடுத்துடலாம் உங்களுக்கு. விளங்குதா? கொஞ்சம் கஷ்டம், ஈஸியான வேலை இல்லை. அப்போ முதலாவது தான் ஃபர்ஸ்ட் இயருக்கு மட்டும்தான் நீங்கள் செலவழித்து எல்லாம் செய்ய வேண்டி வரும். செகண்ட் தேர்ட் இயர் நீங்களே உழைச்சி, செகண்ட் தேர்ட் இயர் நீங்களே உழைச்சி. இதுதான் 2வது கண்ட்ரி. 2வது பி கிரேட் கண்ட்ரி. 3வது இருக்குது அதை விட கொஞ்சம் குறைஞ்ச கண்ட்ரி. இதுதான் என்ன வரும்? இந்தியா, சிங்கப்பூர், மலேசியா. இங்கேயும் போயிட்டு படிக்கலாம். ஆனால் இங்கே வந்து உழைக்க இயலாது. சிங்கப்பூர் மேலே உழைக்க முடியாது, கஷ்டம். செலவழித்து வீட்டில இருந்து மாதம் காசு உங்களுக்கு அனுப்பணும். விளங்குதா? ஆகவே நீங்கள் தான் செலவழித்து படிக்கணும். இதுதான் இந்த உள்ள வித்தியாசம். அதனால தான் அந்த முதலாவது கண்ட்ரிக்கு தான் ஆட்கள் நிறைய போகிறது. கனடா, ஆஸ்திரேலியா ஏண்டா வந்து அங்கெல்லாம் கொஞ்சம் அந்த அவங்களோட கண்ட்ரி உழைக்கிற வீதங்கள் அங்கே கூடும். அடுத்த ஒரு கேள்வியை பார்ப்போம். ஏ லெவல் 2பிசிக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்குமா? எஸ், 2பிசிக்கும் ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணணும். அடுத்த ஒருத்தர் கேட்குறாங்க, ஏ லெவல் பயோ 3 ஏதும் ஸ்காலர்ஷிப் கிடைக்குமா? எஸ், 3 ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். நீங்கள் என்ன செய்யணும்? ஹைப்ரிட் விசா சென்டரை கண்டெக்ட் பண்ணுங்கள். அவங்களுக்கு உங்களோட பயோடேட்டா, உங்களோட குவாலிஃபிகேஷன்ஸ் எல்லாத்தையும் அனுப்புங்க. உங்களை கைட் பண்ணுவாங்க. கைட் பண்ணி அப்ளை பண்ணலாம். அடுத்த ஒருத்தர் கேட்குறாரு வந்து மெடிசின் டென்டலுக்கு கேட்குறாரு. 3S உள்ள ஆட்களும் பெலாரஸ் ஏ லெவலில் 3S எடுத்த ஆட்களும் பெலாரஸ் போன்ற நாடுகளில் போய்த்து மெடிசின் படிக்கலாம் அல்லது டென்டல் படிக்கலாம். அப்போ இலங்கை மெடிக்கல் காலேஜில் ரூல் ஒன்று இருக்குது. இலங்கையில் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ண மாதிரி இருந்தால் ஏ லெவலில் 2C1S கட்டாயம் இருக்கணும். திரும்ப சொல்கிறேன்னு கேட்டுக்கொள்ளுங்க. ஏ லெவல் பயோவில் 2C1S இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வெளிநாட்டில் மெடிசின் படிச்சுட்டு இலங்கையில் வந்து மெடிக்கல் கவுன்சில் எக்ஸாம் எழுதி டாக்டராக ப்ராக்டிஸ் பண்ணலாம். உங்கள்கிட்ட 2C1S ஏ லெவல் இல்லைன்னு சொன்னால் 3SO 2SO இருந்தாலும் வெளிநாட்டு யூனிவர்சிட்டியில் போயிட்டு நீங்கள் மெடிசினை படிக்கலாம். படிச்சுட்டு நீங்கள் டாக்டராக வரலாம். ஆனால் இலங்கையில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் உங்களுக்கு வேலை கிடைக்காது. உங்களுக்கு ப்ரைவேட்டாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். அல்லது வேறு நாடுகளுக்கு நல்ல சம்பளத்துக்கு போகலாம். உதாரணமாக ஒமான்லாம் வந்து ஒரு டாக்டரோட சம்பளம் 15,00,000 மாதம் ஆரம்பத்தில். ஓகே. அடுத்த ஒருத்தர் கேட்டிருக்காரு, பேச்சுலர் டிகிரி இருந்தால் போகிறதுக்கு மேக்சிமம் எவ்வளவு செலவாகும்? பேச்சுலர் டிகிரி உங்கள்கிட்ட இருக்குமா இருந்தால் குறைஞ்சது உங்களுக்கு ஒரு செலவுகளுக்கு மட்டும் ஒரு 25,00,000 தேவைப்படும். இருந்தால் நீங்கள் ஸ்காலர்ஷிப் கொண்டு ஹைப்ரிட் விசா சென்டரில் அப்ளை பண்ணி தருவாங்க. டிக்கெட்டுக்கு, எம்பசிக்கு ஆரம்ப சில செலவுகள் அப்படின்னு சொல்லி ஒரு 25,00,000 இருந்தால் பேச்சுலர்ஸ் உள்ள ஆட்கள் மாஸ்டர்ஸுக்கு வெளிநாட்டில் போய்ட்டு படிக்கலாம். ஓஎஸ்டி செய்கிறதுக்கு கட்டாயம் மெடிசின் செய்யணும். ஓஎஸ்டி செய்கிறதுக்கு கட்டாயம். ஓஎஸ்எஸ்டி என்பது வந்து என்னன்னு சொன்னால் அது ஒரு கனடாவோட ஒரு குவாலிஃபிகேஷன். அப்போ ஏ லெவல் இல்லாத ஆட்களுக்கு இந்த ஓஎஸ்எஸ்டி எக்ஸாமை இலங்கையில் படித்து அவங்களும் வெளிநாட்டில் போயிட்டு மெடிசின் முடிச்சுட்டு அவங்களும் இலங்கையில் வந்து டாக்டராக ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஃபைன். ஸ்ரீலங்காவில் ஒரு கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில் டிகிரி எடுத்தால் அப்புறம் மாஸ்டர்ஸுக்கு யூகே போகலாம். ஏன் போகலாது? போகலாம் தானே. உங்கள்கிட்ட டிகிரி ஒன்று எங்கே நீங்கள் படித்தாலும் ப்ரைவேட்டில் படித்தாலும் ப்ரைவேட் கேம்பஸில் எங்கே நீங்கள் டிகிரி ஹோல்டர் பயம் இல்லாமல் நீங்கள் யூகேக்கு அப்ளை பண்ணலாம். ஒர்க் நாம் தேடணுமா?
அதாவது தெரிஞ்சுக்கொள்ளுங்க மை டியர் ஸ்டூடண்ட்ஸ், எல்லாமே ரிஸ்க். நீங்க வீட்ல வளர்ந்த மாதிரி 3 நேரம் வேலைக்கு சாப்பாடு, ஃப்ரெண்ட்ஸோட சுத்திட்டு வந்து தூங்குறது, 10 மணிக்கு எழும்புறது, ஜொலி பண்றது, ட்ரிப் போறது இதெல்லாம் இங்க இருக்கும் வரைக்கும் தான். நீங்க வெளிநாட்டுக்கு போனா அடி மேல் அடி விழும். பல பல சேலஞ்சஸ். யுனிவர்சிட்டி எக்ஸாம், அசைன்மென்ட்ஸ், இன்டர்வியூ, கேன்சலேஷன், ரிஜெக்ஷன், டிபோர்ட்டட், கேள்வி கணக்கு ஏர்போர்ட்ல திருப்பி அனுப்புது. பல சேலஞ்சஸ நீங்க ஃபேஸ் பண்ண வேண்டி வரும். அதனால எல்லா சேலஞ்சஸையும் நீங்க எடுத்து தான் நீங்க போணும். லேசான வேலை ஒன்று இல்ல. ஆ அடுத்த ஒருத்தர் கேட்கிறார் வந்து, அப்ப அப்ப வேலையும் போனதோட கிடைக்காது. ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்களே, ஃப்ரெண்ட்ஸ கான்டாக்ட் பண்ணி WhatsAppல மெசேஜ் போட்டு அவங்க ஜாப் எல்லாம் தேடி வச்சிருப்பாங்க. நீங்க போயிட்டு நல்ல ஒரு ஜாப் ஒண்ணு நீங்க போயிட்டு தேடி ஒரு 3 மாசம் அல்ல 2 மாசத்துல எந்த நாட்டுக்கு போய் ஜாப் ஒண்ணு தேடி எடுக்கலாம். கரண்ட் ஸ்கில் விசா துபாய். துபாய் ஏ கிரேட் கண்ட்ரி. அப்ளை பண்ண முடியுமா ஃபார் மாஸ்டர்ஸ் ஓர் ரிட்டர்ன்ஸ்? ரைட். துபாய பார்த்தீங்களாகும், துபாய் ஒரு நல்ல கண்ட்ரி, சேஃப்டியான கண்ட்ரி. ஆனா, அங்க நீங்க போயிட்டு ஸ்கில் விசாவுல போயிட்டு, நீங்க எல்லாரும் சொல்றாங்க ஸ்கில் விசான்னு சொல்லி, அத கொஞ்சம் டபுள் செக் பண்ணுங்க. அதிகமாக வந்து ஃபேக் ஏமாத்துறது தான் நடக்குது. துபாய்க்கு குடுக்குறாங்க வந்து என்ன ஒரு கோல்டன் விசான்னு குடுக்குறாங்க. அல்லது விசிட்ல போறாங்க ஆட்கள். விசிட்ல போயிட்டு ஜாப் ஒண்ணு தேடுறாங்க. ஜாப் ஒண்ணு அதுக்கு 6,00,000 செலவு போகும். ஜாப் ஒண்ணு தேடி, அங்க ஒரு ஜாப் ஒண்ணு எடுத்துக்கொண்டு ஜாப்ல நீங்க செய்யலாம். அங்க நீங்க ஸ்கில் விசால போய்த்து அதெல்லாம் பொய் கதை. நீங்க ஏதாவது இருந்தா எங்களோட கோஆர்டினேட்டர்ஸ் இல்ஹாம் சார்ன்னு போட்டு என் மொபைல் நம்பர போட்டு விடுங்க. அ எனக்கு நீங்க அனுப்புங்க. நாங்க செக் பண்ணி உங்களுக்கு சொல்றேன். அது உண்மையா பொய்யான்னு சொல்லி. அப்ப அங்க போயிட்டு துபாய்ல போயிட்டு மாஸ்டர்ஸ் படிக்கலாம். ஆனா காசு 25,00,000 அல்லது 20,00,000 உங்கள்ட்ட நீங்க வீட்ல இருந்து கொண்டு கொண்டு போணும் காச. படிக்கலாம். ஆனா அங்க படிச்சு நீங்க திரும்ப இலங்கை வரும். அப்ப நீங்க துபாய்ல போயிட்டு மாஸ்டர்ஸ படிச்சு இலங்கைக்கு வரத விட, ஏன் இலங்கையிலே மாஸ்டர்ஸ் ஒண்ண படிக்கலாமே! எத்தனையோ யுகே யுனிவர்சிட்டீஸ் இலங்கையில இருக்குது. இங்கே சீப்பா முடிக்கலாமே! உங்களுக்கு. அங்க 25,00,000 சொன்னா, இங்க 10,00,000 முடிக்கலாமே! ஆக எப்பவுமே ஒழுங்காக யோசிங்க. ஒழுங்காக திங்க் பண்ணுங்க. ஏஜென்ட்ஸ் வச்சிருக்கிறவங்க, இந்த கன்சல்டன்ட்மார்கள், இந்த புரோக்கர்மார்கள் எப்படியாவது உங்களோட மைண்ட பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க. எதாவது அங்க போங்களேன், அவங்க அது இருக்குது, இது இருக்குது, பிஆர் கிடைக்கும். அங்க அப்படி இருக்கிற, அவள பாருங்க வீடு கட்டிட்டா, இவள பாருங்க தோட்டம் வாங்கிட்டாரு. இது எல்லாமே ஏஜென்ட் உங்களுக்கு எப்படியாவது உங்களோட காச கலட்டத்துக்கு பண்ற திட்டங்கள் தான். தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இப்ப நீங்களாக செக் பண்ணி, நீங்களாக உங்களோட ரிலேஷன் யாரும் இருந்தா, வெளிநாடுகள்ல கேட்டு, அவங்களோட ரெக்கமெண்ட் எல்லாம் ஓகேன்னு சொன்னத நீங்க இங்கிருந்து அப்ளை பண்ணணும். அவசரப்பட்டு TikTokலயும், YouTubeலயும் கதைக்கிறத பார்த்துட்டு, ஹலோ நாங்க ஆஸ்திரேலியால இருக்கிறேன். இப்படி படிச்சிருக்கிறோம். இது நீங்க எல்லாரும் வாங்க. இங்க எது இருக்குது? இங்க முள்ளாம்பன்றி இருக்குது. இங்க வந்து என்னது வான்கோழி இருக்குது. இங்க வந்து கங்காரு இருக்குது." அப்படின்லாம் நீங்க அத பார்த்துட்டுலாம் போயிட்டு ஏமாந்துராதீங்க. திரும்ப திரும்ப சொல்றேன். ஏமாந்தா உங்கள விட முட்டாள் உலகத்துல யாரும் இல்ல. அடுத்த ஒரு கேள்வி பார்ப்போம். உங்களோட கன்சல்டன்சியால அபார்ட்மெண்ட்ஸ், பார்ட் டைம் வொர்க் எல்லாம் செஞ்சு தருவாங்களா? எஸ். அதெல்லாம் அரேஞ்ச்மென்ட் பண்ணுவோம். ஏர்போர்ட்ல உங்கள பிக் பண்ற வரைக்கும். எங்கட நிறுவனம் இல்ல. இந்த ஹைபிரிட் விசா சென்டரால உங்களுக்கு ஏர்போர்ட்ல உங்கள பிக் பண்ணி, உங்களுக்கு அக்காமடேஷன், தங்குறது, லேடீஸ் ஹாஸ்டல், ஜென்ட்ஸ் ஹாஸ்டல் அல்லது ஃபேமிலி எல்லாமே அரேஞ்ச் பண்ணி தருவாங்க. ஓஎல் முடிச்சுட்டும் நீங்க போயிட்டு படிக்கலாம். ஓஎல் அதான் நான் சொன்னேன். மினிமம் நீங்க இப்ப நான் சொன்னேனே உங்களுக்கு, ஓஎல் முடிச்சுட்டு எவ்வளோன்னு கேட்குறீங்க. அதாவது ஏ கிரேட் கண்ட்ரியா இருந்தா 50,00,000 தேவை. பி கிரேடா இருந்தா 35,00,000 தேவை. அதான் அமௌண்ட். அடுத்து ஒருத்தர் கேள்வி கேட்கிறாரு. யூகேல இருக்கிற ஒருத்தருட ரெக்கமெண்ட்ல போற என்று சொன்னால் பாசிபிளா? அப்படி ரெக்கமெண்ட் அது பொய். அதெல்லாம் பொய் கதை. யூகேல உள்ள ஒருத்தருக்கு ரெக்கமெண்ட்லாம் பண்ண முடியாது. அதெல்லாம் பொய் கதை. சொல்லுவாங்க. எங்கட அப்பா ஸ்பான்சர் பண்ருவாரு. அண்ணா ஸ்பான்சர் பண்ணுவாரு. 5,00,000 குடுக்கணும். இதெல்லாம் ஏமாத்து பித்தலாட்டம். பிரைவேட் செக்டர் வொர்க் பத்தி கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் சொல்லுங்க. ரைட். இலங்கையில பிரைவேட் செக்டர் நல்ல ஜாப் இருக்குது. அதுக்கெல்லாம் நீங்க போற மாரி இருந்தா முதலாவது உங்கள்ட்ட ஹை பவர் ஆஃப் இங்கிலீஷ் இருக்கணும்.
அப்போ நல்ல இங்கிலீஷ் இடங்களில் சேர்ந்து 1 வருடம் 2 வருடம் பிரிட்டிஷ் கவுன்சில் மாதிரி இடங்களில் இங்கிலீஷ் படிங்க. 2வது பிபிஏ எம்பிஏ ஒரு பேச்சுலர்ஸ் ஒரு மாஸ்டர்ஸ் இதெல்லாம் நீங்கள் படிச்சுட்டு நீங்கள் அப்ளை பண்ணால் உங்களோட சம்பளம் இலங்கையிலேயே மாதம் 5 லட்சம், இலங்கையிலேயே மாதம் 30 லட்சம் எடுக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஓஎஸ்டி செஞ்சுட்டு ஃபாரினில் போய் மெடிசின் படிச்சுட்டு வந்தால் ஸ்ரீலங்காவில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்ணுவோம். எஸ், ஓஎஸ்டிங்கிறத இலங்கை கவர்மெண்ட் இப்போ எக்ஸப்ட் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ ஓஎஸ்டியை முடிச்சுட்டு இலங்கையில் வந்தாலும் உங்களுக்கு ஜாப் கொடுக்குறாங்க. அதை நீங்கள் ஒரு டபுள் செக் பண்ணிக்கொள்ளுங்க. இன்னொருக்கா நீங்கள் அதை ஒரு கவர்மெண்ட் ஸ்ரீலங்கா மெடிக்கல் கவுன்சில் இந்த ஃபோன் நம்பர் இருக்குது, கூகுளில் சர்ச் பண்ணுங்கள். ஸ்ரீலங்கா மெடிக்கல் கவுன்சில் அவங்கள்ட்ட இருக்க கால் பண்ணி கேட்டுக்கொள்ளுங்க. அல்லது நீங்கள் அங்கே போயிட்டு உங்களோட அப்பாவோடைய அம்மாவோடைய போயிட்டு அவங்கள்ட்ட கேட்டு தகவல் அறிஞ்சு கொள்ளுங்க. என்னுடைய பாயிண்ட் ஆஃப் என்ன தெரியுமா, நீங்கள் வெளிநாட்டில் போயிட்டு கிட்டத்தட்ட பெலாரஸில் போயிட்டு ஒரு 6 வருட மெடிசின் முடிக்கிறதுக்கு போகிற செலவு கெஸ் பண்ணுங்க எவ்வளோன்னு சொல்லி. ஸ்டூடெண்ட் கெஸ் பண்ணுங்க. பெலாரஸ் நாட்டில் போயிட்டு இலங்கை மெடிக்கல் கவுன்சில் அப்ரூவ் பண்ணப்பட்ட யூனிவர்சிட்டியில் போயிட்டு 3 வருடம் படிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு செலவு எவ்வளோன்னு சொல்ல பார்ப்போம். சாரி, 6 வருடம். ஓ, ஒருத்தர் போட்டியில் 1.8 சொல்லி. எஸ், கிட்டத்தட்ட 2 கோடி டியூஷன் ஃபீ மாத்திரம். ஏனைய செலவெல்லாம் பார்த்தா 3 கோடி, இன்னொரு 1 கோடி வரும். அப்போ இவ்வளோ செலவழிச்சு 3 கோடி செலவழித்து 6 வருட டிகிரியை முடிச்சுட்டு இலங்கையில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பல்லா பிடுங்க போகிறீங்க. கட் பண்ணுங்க. அப்போ அது ஒரு மடத்தனமான வேலை. இங்கே எவ்வளோ சம்பளம் உங்களுக்கு? கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஒரு ஒரு டாக்டருக்கு எவ்வளோ சம்பளம்? அப்போ உங்களோட தாட்டெல்லாம் ராங். நீங்கள் வெளிநாட்டில் போயிட்டு 3 கோடி செலவழித்து மெடிசினை முடிச்சுட்டு ஒமான், கட்டார், துபாய், ஆஸ்திரேலியா, யூகே, கனடா இந்த நாட்டில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். உங்களோட சம்பளம் 20 லட்சம் மாதம். அப்படி தான் நீங்கள் யோசிக்கணும். அடுத்த ஒருத்தர் கேள்வி கேட்குறாரு, பேச்சுலர்ஸ் டிகிரிக்கு போகிறண்டா ஐஎல்டிஎஸ் கட்டாயம் தேவையா? கேட்டகரி 1, அதாவது கேட்டகரி 1ல் ஆஸ்திரேலியா, கனடா, யூகே இந்த நாடுகளுக்கு ஐஎல்டிஎஸ் கட்டாயம் தேவை. உங்கள்கிட்ட ஐஎல்டிஎஸ் இல்லாமல் போகிறதுக்கான சில யூனிவர்சிட்டிஸையும் எங்களோட ஹைபிரிட் விசா சென்டர் வச்சிருக்கிறாங்க. உங்களுக்கான குட் நியூஸ் ஒன்று இப்போ சொல்ல போகிறேன். சரியா? இவங்க எனக்கு சொல்ல சொன்னாங்க. அதாவது யூகேல சண்டர்ன் யூனிவர்சிட்டி, யார்க் அண்ட் ஜான் யூனிவர்சிட்டி உங்களுக்கு 2500 £5,000 வரைக்கும் ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க ஹைபிரிட் மூலமாக அப்ளை பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸுக்கு. மோல்டான் ஒரு நாடு ஒன்று இருக்குது ஜெர்மனுக்கு பக்கத்தில். அவங்களும் உங்களுக்கு 25% to 35% கொடுக்குறாங்க ஸ்காலர்ஷிப் அங்கே போயிட்டு படிக்கிறது. அதே மாதிரி ஸ்பெயின், ஃப்ரான்ஸ், ஜெர்மனி இவங்களும் 25 to 50% ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. அங்கே போயிட்டு இப்போ இந்த விஷயங்களை நீங்கள் அந்த ஹைபிரிட் கேம்பஸ் நம்பர் உங்களை நீங்கள் கண்டாக்ட் பண்ணிக்கொள்ளணும். அடுத்ததாக நாங்கள் விளம்பரத்தில் போட்டிருந்தோம் பேங்க் லோன். அதாவது நீங்கள் இந்த பெரிய நாடுகளுக்கு ஏபி 2 நாடு அப்ளை பண்ணும் பொழுது பேங்க்கில் காசு காட்டணும். 6 மாதத்துக்கு கிட்டத்தட்ட 1 கோடி காசு இருக்கணும் பேங்க் பேலன்ஸ். இந்த பேங்க் பேலன்ஸை நீங்கள் உங்களோட தெரிஞ்சவங்கள்ட்ட வாங்கி போட்டு காட்ட முடியும். அல்லது அதற்கான சில ஏற்பாடுகளை செய்கிற நிறுவனங்கள் இருக்குது ஆன்லைனில், வெப்சைட்டில். அவங்கள்ட்ட சொல்லி நீங்கள் செய்யலாம். அந்த பொறுப்பை ஹைபிரிட் கேம்பஸோ நாங்களும் எடுக்க மாட்டோம். அது நாங்கள் ரிஸ்க்கான வேலை. அல்லது நீங்கள் ஏதாவது ப்ராப்பர்ட்டிகளை விற்று காசை போட்டு வைக்கணும் உங்களோட அக்கௌண்ட்டில். 1 கோடி பேங்க் பேலன்ஸ் காட்டுறது. அது காட்டுறது மட்டும்தான். அந்த காசை உங்களுக்கு அவங்க எடுக்க மாட்டாங்க. காட்டுறது மட்டும்தான். அதே நேரம் உங்களுக்கு யூனிவர்சிட்டிக்கு டியூஷன் ஃபீ கட்டுறதுக்கு உங்களுக்கு வசதி இல்லைன்னு சொன்னால் இலங்கையில் சம்பத் பேங்க்கும் ஹெச்என்பி பேங்க்கும் இலங்கையில் சம்பத் பேங்க், ஹெச்என்பி பேங்க் லோன் கொடுக்குறாங்க. இப்போ லோன் உங்களுக்கு தெரியுமே, சும்மா கொடுக்க மாட்டாங்களே. உங்களோட அப்பா ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃபாக இருக்கணும், அல்லது ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் 1 லட்ச ரூபாய்க்கு மேலே சம்பளம் எடுக்கணும், 2 கேரண்டர் வேணும். அப்படி இருந்தால் உங்களுக்கு அது லோன் கிடைக்கும். அதை நீங்கள் வட்டியோட நீங்கள் கட்டணும் அந்த பேங்க்ஸுக்கு. ஸோ அந்த பேங்க் நீங்கள் உங்களோட பிரான்ச்சில் உள்ள உங்களோட ஏரியாவில் இருக்கிற ஹெச்என்பி பேங்க்கில் போயிட்டு சம்பத் பேங்கை கதைச்சி பார்க்கலாம். அதுக்கும் எங்களோட நிறுவனங்களுக்கும் சம்பந்தம் இல்லை. இன்னொருத்தர் கேள்வி கேட்குறாரு, ஐ எம் கரண்ட்லி ஒர்க்கிங் இன் துபாய் அண்டர் த ஸ்கில் எம்ப்ளாய்மெண்ட் கேட்டகரி அண்ட் ஐம் பிளானிங் டு பர்சூ மை மாஸ்டர் டிகிரி இன் கிரேட் A country. I would like to know whether I can initially and process my application directly from Dubai
இஸ் இட் அட்வைசபிள் ஆர் டு ரிக்வயர் ரிட்டர்ன்? நோ, நோ. நீங்க வந்து அ சுபப்பிரியா, நீங்க இலங்கைக்கு வர தேவையில்ல. ஏன்னா ரிஸ்க் எடுக்காதீங்க. ஏன்னா இப்ப நீங்க ஒரு ஜாப் ஒண்ணு செஞ்சுக்கொண்டு மேனேஜ் பண்றீங்க. நீங்க என்ன பண்ணுங்க, எனக்கு WhatsAppலயும் கான்டாக்ட் பண்ணுங்க. நாங்க சரியா கைட் பண்றோம். நீங்க டாக்குமெண்ட் எல்லாம் இவங்களுக்கு அனுப்பி, இவங்க கூட அப்ளை பண்ணுங்க. இப்ப நீங்க துபாயில இருந்து அந்த நாட்டுக்கு அப்ளை பண்ணலாம். இங்க இலங்கைக்கு வர தேவையில்ல. அந்த ஏற்பாடுகள அவங்க செஞ்சு குடுப்பாங்க. நீங்க அடுத்த ஒரு கேள்வி. நீங்க சொல்லுற ஸ்காலர்ஷிப் என்ன கோர்ஸுக்கு? எல்லா கோர்ஸுக்கும் ஸ்காலர்ஷிப் இருக்குது. என்ஜினியரிங்கா, ஐடியா, ரொபோட்டிக்ஸா, லோவா, மெடிசினா, ஆர்க்கிடெக்சரா, மேனேஜ்மெண்ட்டா, ஃபைனான்ஸா எல்லாத்துக்கும் உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் இருக்குது. மெடிசின், டென்டலுக்கும் நீங்க சொல்ற ஸ்காலர்ஷிப் குடுப்பீங்களா? இல்ல. அதாவது இந்த ஹைபிரிட் கேம்பஸால குடுக்குற அந்த ஸ்காலர்ஷிப், இது வந்து மெடிசினுக்கு, டென்டலுக்கு இல்ல. இது ஏனைய புரோகிராமுக்கு. சரியா? அது ஏன்னா மெடிசினுக்கும் அ டென்டலுக்கெல்லாம் ஸ்காலர்ஷிப் வந்து யாருமே குடுக்குறது இல்ல. பெலாரஸ்ல மெடிசின் படிக்கணும்னா மினிமம் ஏ லெவல் ரிசல்ட்ஸ் என்னவா இருக்கணும்? அதான் நான் முதல்ல சொன்னேனே, பெலாரஸ்ல போயிட்டு மெடிசின் படிக்கிறதுக்கு ஓ லெவல் போதும். ஏ லெவல்ல 3 டெஸ்ட் கூட போதும். சரியா? 3 டெஸ்ட் போதும். ஏ லெவல் ஒரு எஸ்ஸா அதுவும் போதும். ஆனா, திரும்ப இலங்கையில வந்து நீங்க இலங்கை மெடிக்கல் கவுன்சில் எக்ஸாம் எழுதுறதா இருந்தா, உங்களுக்கு ஏ லெவல்ல 2C1S வேணும். அப்ப நீங்க என்ன செய்யலாம்? உங்களுக்கு மறுபடி ஏ லெவல்ல செய்யலாம். பயோ ஸ்ட்ரீம. அல்லது நீங்க இலங்கையில வந்து பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யலாம். கவர்ன்மென்ட் ஜாப் கிடைக்காது உங்களுக்கு. அல்லது வெளிநாட்டு ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யலாம். ஓகேயா? ஸோ வாட் அபவுட் ஸ்டடியிங் ஃபார் MBA பிசினஸ் இன் ஃப்ரான்ஸ்? கேன் ஐ கெட் ஜாப்? எஸ். ஃப்ரான்ஸ்ல நீங்க MBA பெஸ்ட்டா படிக்கலாம். ஜெயராசா. நீங்க பெஸ்ட்டா படிக்கலாம். MBA அங்க அழகா படிக்கலாம். இப்ப MBA முடிய உங்களுக்கு அங்க ஜாப் இருக்குது. உங்களுக்கு ஜாப் கிடைக்கும். அது பிஆரும் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு இங்கிலீஷ் நல்லா இருக்க மாரி இருந்தா வெரி ஈஸி. பொதுவாக வந்து எல்லாத்துக்குமே ஏஜ் லிமிட் ஒரு 35 உள்ளுக்கு இருந்தா பெட்டர். 40 இருந்தா கூட நாங்க ட்ரை பண்ணுவாங்க. ஹைபிரிட் கேம்பஸால உங்களுக்கு ட்ரை பண்ணி அந்த விஷயங்கள சொல்லுவாங்க. OSSD செஞ்சுட்டு பெலாரஸ் போய் மெடிசின் முடிச்சுட்டு வந்தா SLMCல எக்ஸாம் சிட் பண்ண இயலுமா? எனக்கு எல்லா கேள்விக்கும் நான் பதில் சரியா சொல்லிட்டேன். இந்த OSSDய மட்டும் எனக்கு சரியா பதில் சொல்ல முடியாது. ஏன்னா நான் எனக்கு அது அந்த 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 ஸ்டூடண்ட் யார் அது? பேகம். ஸோ பேகம் எனக்கு அத நீங்க பிரைவேட்டா மெசேஜ்ல போடுங்க. அ அத நாங்க ஒருக்கா மெடிக்கல் கவுன்சிலோட நாங்க செக் பண்ணி உங்களுக்கு ஒரு அப்டேட்ட தாரோம். அல்லது எங்கட பெலாரஸ் யூனிவர்சிட்டியோட கதைச்சிட்டு உங்களுக்கு அப்டேட் தாரோம். அ எங்கட இதுவரைக்கும் பெலாரஸுக்கு எங்கட கிட்டத்தட்ட ஒரு 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 40 ஸ்டூடண்ட்ஸ் போயிருக்கிறாங்க. எங்கட எங்கட இந்த நான் கன்சல்டன்ட்டா இருக்கிற ஹைபிரிட் விசா சென்டருக்கு நீங்க எல்லாரும் வாங்க. வந்து போனவங்களோட ஃபோட்டோவெல்லாம் நீங்க பார்க்கலாம். அவங்களோட ஃபோன் நம்பர்லாம் உங்களுக்கு குடுப்போம். அவங்களோட கதைக்கலாம். அவங்களோட ஃபேமிலி உங்களோட அம்மா, அப்பா கதைக்கலாம். நீங்க ஒரு கேர்ளா இருந்தா, அவங்களோட கேர்ள்ட நம்பர் குடுப்போம். இப்போ நீங்க வந்து நிகம்புவா நீர்கொழும்பா இருந்தா, நீர்கொழும்புல உள்ள ஒரு கேர்ள்ட நம்பர் குடுப்போம். நீங்க வந்து குருநேகலா இருந்தா, நான் ஒவ்வொரு ஊர்ல இருந்த ஆளுக்கு பேர் தெரிவிக்கிறாங்க. இப்ப இவங்களோட கதைச்சு, நீங்க சாதக பாதகங்கள கேட்கலாம். ஓகேயா? ஃப்ரான்ஸ்ல பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் படிச்சா என்ன மாரி ஜாப்? பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேட் படிச்சா உங்களுக்கு மேனேஜ்மென்ட் ஜாப் கிடைக்கும். மேனேஜ்மென்ட், சேல்ஸ், மார்க்கெட்டிங் அது மாரி ஜாப் கிடைக்கும். பெலாரஸ்ல அப்ப 2C1S ரிசல்ட்ஸோட மெடிசின் ஏலுமா அவங்க ஸ்காலர்ஷிப் தருவாங்களா? இல்லாட்டி அதான் நான் முதல்ல சொன்னேன். நீங்க கவனமா கேட்க மாட்டேங்கிறீங்க. விளங்குதா? இப்ப இந்த நிகழ்ச்சிய நீங்க ஒழுங்கா கேட்காம, திரும்ப திரும்ப பிழையா கேள்வி கேட்கிற ஒருத்தரா நீங்க இருந்தா, எப்படி நீங்க ரூ. 1,00,00,000 லொ அங்க நீங்க லாஸ்ட் ஆகிருவீங்க. திருப்பி உங்கள அனுப்பிருவாங்க. நாட்ட விட்டு நாடு கடத்திருவாங்க. உங்கள ரிஜெக்ட் பண்ணி அனுப்பிருவாங்க. ஏன்னா இது வந்து ஒரு சீரியஸ் மேட்டர். எல்லாருக்கும் வெளிநாட்டுக்கு முடியாது. தெரிஞ்சுக்கொள்ளுங்க. எத்தன பேர் தெரியுமா ஏர்போர்ட்ல போய் திரும்பி வந்திருக்கிறாங்க? யுனிவர்சிட்டிக்கு சல்லி கட்டி, எல்லாம் முடிஞ்சு, விசாவும் எடுத்து ஏர்போர்ட்டால விட இல்ல. அது ஏர்போர்ட்ல போயிட்டு ஏர்போர்ட்ல கேட்டிருக்கிறாங்க, என்ன யூனிவர்சிட்டிக்கு போறீங்கன்னு சொல்லி. தெரியாது. ஃபைல் அவ பார்க்கையில. முழிஞ்சிருக்கிறா. மேலேயும் கீழேயும். ஒன்றும் தெரியாது. ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. ஆள அனுப்பிட்டாங்க வீட்டுக்கு. அதனால இது கொஞ்சம் காமன் சென்ஸ் வேணும். விளங்குதா? ஒரு டாக்குமெண்ட்ட ரீட் பண்ணணும். நீங்களும் செக் பண்ணணும்.
நாங்களும் செக் பண்ணணும். நாங்க பிழையா ஃபீல் பண்ணா, நீங்க எங்களுக்கு சுட்டி காட்டணும். "சார் இது பிழையா போட்டீங்க சார். நான் அன்மெரிட் சார்." நீங்க மெரிட் இதெல்லாம் நீங்க காமன் சென்ஸ பாவிச்சு ஒழுங்கா செக் பண்ணணும். இல்லாட்டி மிஸ்டேக் வித் ரிஜெக்ட் ஆகணும். எல்லாமே அநியாயம். எல்லாமே அநியாயம். ஆகவே இது ஒரு ஒரு விளையாட்டு வேலையில ஒரு சீரியஸ் மேட்டர். ஸோ அந்த கீழ அந்த அந்த நபருக்கு நான் திரும்ப அந்த பதில நான் சொல்றேன். என்னது பெலாரஸ்ல மெடிசினுக்கு எங்கேயுமே ஸ்காலர்ஷிப் இல்ல. அதான் ஒரே ஒரு வார்த்தை. உங்களுக்கு மெடிசினுக்கு ஸ்காலர்ஷிப் எடுக்கிற மாரி இருந்தா, பயோ ஸ்ட்ரீம்ல 3 ஏ எடுத்திருந்தா நாங்க ட்ரை பண்ணலாம். 3 ஏ இருந்தா. மத்தபடி எந்த நாட்டிலயுமே உங்களுக்கு மெடிசினுக்கு ஸ்காலர்ஷிப் இல்ல. அக்கவுண்டிங்ல டிகிரி செஞ்சால், மாஸ்டர் வேற சப்ஜெக்ட்ட இப்ப உள்ள கல்ச்சர் ஒரு பிரச்சனை இல்ல. நீங்க அக்கவுண்டிங்ல டிகிரிய முடிச்சுட்டு, மேனேஜ்மென்ட்ல மாஸ்டர் செய்யலாம். சைக்காலஜில மாஸ்டர் செய்யலாம். என்ஜினியரிங்ல மாஸ்டர் செய்யலாம். அது பிரச்சனை இல்ல. விளங்குதா? அதெல்லாம் ஒரு இப்ப எல்லாம் சிஸ்டம் மாறிட்டு. எம்பிஏ படிக்கிறது பிரான்ஸ்ல எவ்வளோ? ஐ அம் வெரி சாரி. நான் முதல்ல சொல்லிட்டேன் உங்களுக்கு. கிட்டத்தட்ட அ ஒரு 20,00,000 அல்லது 25,00,000 முடியும் உங்களுக்கு. ஒரு 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 வருடத்துல முடிக்கலாம். பட் நீங்க அவங்களோட கதைச்சு கொள்ளுங்க. அந்த விசா சென்டரோட. யுகே போறத பத்தி சொல்லுங்க சார். ஆம், ஓகே. ஆ, எப்படி சொல்றது? அதாவது நீங்க இப்ப இத நான் இவ்ளோ நேரம் சொன்னது, நீங்க தனியா போறதா இருந்தா தான். இப்ப நீங்க ஒரு 7 முடிச்சிருக்கிறீங்க. ஒரு 22 வயசு, 23 வயசுன்னு சொன்னா தான், இது எல்லாமே சாத்தியம். நீங்க மேரிடா இருந்தா, நிச்சயமா நீங்க இன்னொரு தடவ மீள் பரிசீலனை செய்யணும், வெளிநாட்டுக்கு போறத பத்தி. ஏன்னா, நீங்க ஃபேமிலிய கூட்டிக் கொண்டு போறீங்க. ஹை ரிஸ்க் இருக்குது. ஹை ரிஸ்க் இருக்குது. ஏன்னா, கிட்டத்தட்ட ஒருத்தரு அவரோட வீடையும் வித்து, அவரோட கடையும் வித்து, வைஃப்டுக்கு கவர்ன்மென்ட் ஜாப்புக்கு லீவையும் போட்டு போனாரு. 3 மந்த் திரும்பி வந்துட்டாரு. இப்ப செலவும் சல்லியும் இல்ல, வீடும் இல்ல, வைஃப்‌க்கு ஜாப்பும் இல்ல. அதனால அ சில முடிவுகள் நீங்க கவனம் எடுக்கணும். அ மேரிட் ஆட்கள் போறதா இருந்தா, நீங்க என்னுடைய நம்பருக்கு மெசேஜ போட்டு, சரியான ஒரு அசஸ்மென்ட் நீங்க பண்ணணும். யுகே ஒன் ஆஃப் த பெஸ்ட் கன்ட்ரி இன் த வேர்ல்ட். ஆனால் நிறைய செலவு இருக்குது. நிறைய செலவு. அதாவது நான் சொன்னேனே ஒரு 50,00,000 1 இயர் டியூஷன் ஃபீ. ஒரு வருடத்துக்கு 50,00,000 நீங்க கட்டணும். உழைச்சு கட்ட முடியாது. நீங்களே சல்லி 50,00,000 கொண்டு போணும். அப்ப இப்ப யுகே போறேன்னு சொன்னாலே, குறைஞ்சது உங்களோட கையில 80,00,000 இருக்கணும். ஓகே. ஏஐல டிகிரி முடிக்க நல்ல யுனிவர்சிட்டி எதுன்னு ஜானு கேட்குறீங்க. எந்த நாட்ல கேட்குறீங்க? நீங்க அப்படிதான். அதாவது நீங்க கேட்கிற மாரியான யுனிவர்சிட்டிக்கு போக முடியாது. உதாரணமா, உலகத்திலே பெஸ்ட் யுனிவர்சிட்டி வந்து ஆக்ஸ்ஃபோர்ட், கேம்பிரிட்ஜ், ஹார்வர்ட். இதுல வந்து நம்ம யாருக்குமே படிக்க இயலாது. ஏன் அது? அவங்களோட செலக்ஷன் கிரைட்டீரியா இல்ல. அப்ப ஏஐ படிக்கோன்னு நீங்க எங்கட விசா சென்டருக்கு சொன்னீங்களா இருந்தா, அவங்க ஒரு யுனிவர்சிட்டிய சூஸ் பண்ணுவாங்க. இப்ப நீங்க நினைக்கிற மாரி ஒரு யுனிவர்சிட்டி சூஸ் பண்ண முடியாது. ஏன்னா சில யுனிவர்சிட்டி அட்மிஷன் கிரைட்டீரியா வெரி ஹை. அதாவது இங்கிலீஷ் மீடியம் ஓஎல்ஏலாம் கேட்பாங்க. லோக்கல் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஐஎல்டிஎஸ் 7 பாயிண்ட் எல்லாம் கேட்பாங்க. அப்போ உங்களோட இருக்கிற குவாலிஃபிகேஷனுக்கு ஏத்தா மாதிரியான ஒரு யுனிவர்சிட்டிய செலக்ட் பண்ணி குடுப்பாங்க. அப்ப இந்த புரோகிராம் நல்லா இருந்தா, இந்த 5 மினிட்ஸ் நாங்க முடிக்க போறோம். உங்களோட கமெண்ட்டையும் இதில போடுங்க. அத கோஆர்டினேட்டர் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. இந்த நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்களையும் நீங்க போடுங்க. ஹைபிரிட் விசா சென்டர் ஃபேஸ்புக் பேஜ் லிங்க்ல அனுப்புங்க குரூப்புக்கு. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களோட ரிவ்யூஸையும் எங்களுக்கு தாங்க. யாராவது உங்களோட ஃப்ரெண்டோ, யாராவது அப்படி போற ஐடியா இருந்தா, எங்களோட ஆஃபீஸ் நம்பர் இதில இருக்குது. அவங்கள்ட்ட குடுத்து இப்ப எங்களோட நோக்கம் வந்து சீட்டிங் இல்லாம ஜெனுவினா உண்மைய சொல்லி ஒருத்தர அனுப்புறது வெளிநாட்ல. இப்ப தமிழ்ஸுக்கு வந்து பிரச்சனை ஒன்றுமே இல்ல. ஏன் தெரியுமா? தமிழ்ஸ் வந்து எல்லா நாடுகளையும் பறந்து இருக்கிறாங்க. அவங்க எந்த நாட்டுக்கு போனாலும் அவங்களோட ரிலேஷன் அவங்கள எடுத்து வச்சுக்கொள்வாங்க. அப்ப அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வராது. அப்ப ஏனையவர்கள் தான் கொஞ்சம் யோசிக்கணும் போறதுக்கு முதல்ல. நான் போனா யார்ட்ட இருக்கிறது? எங்க இருக்கிறது? எங்க சாப்பாடு? எங்க தங்குறது? டிகிரி முடிச்சதும் நம்ம ரிட்டர்ன் பண்ணுவாங்களா? இல்ல. எந்த நாட்டிலயுமே ரிட்டர்ன் பண்ண மாட்டாங்க. நீங்க படிச்சு முடிஞ்ச பிறகு, அங்க தொடர்ந்தே நீங்க இருக்கலாம். பிஆர்‌க்கு நீங்க அப்ளை பண்ணலாம். வொர்க் பெர்மிட் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து ஓகே. அடுத்த கேள்வி. ஆ மாஸ்டர் க்கு யுகே போறதுக்கு எவ்வளவு மணி தேவை? மாஸ்டர்ஸுக்கு யுகே போறதுக்கும் டியூஷன் ஃபீ 50,00,000 ஒரு இயருக்கு. 80,00,000 உங்களுக்கு தேவை யுகே போறதுக்கு. ஃபின்லாண்ட் போறதுக்கு பத்தி எக்ஸ்ப்ளைன் பண்ணுங்க. ஐ அம் வெரி சாரி.
எனக்கு ஃபின்லாண்டில் அப்ளை பண்ணதை பற்றி இப்போதைக்கு சொல்ல முடியாது. நீங்கள் எங்களோட கவுன்சிலர்ஸை கொஞ்சம் கன்டாக்ட் பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு இன்னொரு ப்ரோக்ராம் நான் இப்போ ரெடி ஆகி கொண்டு இருக்கேன். இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் டிகிரிக்கு டியூஷன் ஃபீ எவ்வளோ? எந்த ஜெர்மனியில் 35 லட்சம் ஒரு வருடத்துக்கு. 35 லட்சம். ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃப்ரான்ஸுக்கு எப்படிப்பட்ட கண்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃப்ரான்ஸ் பெஸ்ட் கண்ட்ரி. நாங்கள் சொன்ன எல்லா கண்ட்ரியும் பெஸ்ட் கண்ட்ரி. நாங்கள் உங்களுக்கு அட்வைஸ் பண்ண மாட்டோம். அசர்பைஜான், இது மாதிரி சில கண்ட்ரி, இது டர்க்கி, சைப்ரஸ், இதெல்லாம் நாங்கள் செய்கிறதே இல்லை. ஏன்னா இங்கெல்லாம் போனால் நீங்கள் மாட்டிக்கொள்வீங்க. விளங்குதா? அப்போ நாங்கள் பண்ணுற கண்ட்ரியெல்லாம் இப்போ நான் முதல்ல சொன்ன மாதிரி எல்லாம் ஏ கிளாஸ், ஓரளவு நல்ல கண்ட்ரிஸ். ஜெர்மனில் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில் அப்ளை பண்ண முடியும். எஸ், உங்கள்கிட்ட குவாலிஃபிகேஷன் இருக்குமா இருந்தால் ஜெர்மனுக்கு உள்ள யூனிவர்சிட்டிக்கு எங்களோட ஹைப்ரிட் விசா சென்டர் மூலமாக கூட அப்ளை பண்ணி கொடுப்பாங்க. அல்லது நீங்கள் செல்ஃபாக கூட அப்ளை பண்ணலாம். ஸ்டூடெண்ட் விசாவில் ஃபின்லாண்ட், யூகே போகிறது பற்றி சொல்லுங்கள். ஜெர்மன்லாம் சொல்லிட்டேன். ஜெர்மனில் லாங்குவேஜோ, அதாவது இங்கிலீஷ் லாங்குவேஜ் ப்ரோக்ராம்ஸும் ஜெர்மனில் இருக்குது. இங்கிலீஷ்லேயும் படிக்கலாம், ஜெர்மன் லாங்குவேஜ்லேயும் படிக்கலாம். ஓகே, ஒரு 2 பேர் அனுப்பியிருக்கிறீங்க உங்களோட ரிவ்யூஸை. மற்றவங்களும் போடுங்க உங்களோட கருத்துக்களை. அப்போ டைம் லிமிட் உண்மையிலேயே இன்னும் அரை மணித்தேரம் கதைக்கலாம் உங்களோட. பட் எனக்கு தான் டைம் இல்லை. பட் எங்களோட எல்லாருடைய நம்பரை கொடுத்துருக்கிறோம். அதனால் உங்களுக்கு பிரச்சனை வராது. எது வந்தாலும் நீங்கள் நம்பர் நாளைக்கு மெசேஜ் வாய்ஸ் மூலமாக, கால் ஆன்சர் பண்ண மாட்டோம். ஆஃபீஸில் அவங்க ஆன்சர் பண்ணுவாங்க. எனக்கு வாய்ஸில் நீங்கள் வாட்ஸ்அப்பில் போட்டால் நான் உங்களுக்கு பதிலாக தருவேன். ஆகவே அனைவருக்கும் நன்றி. உங்களுக்கு ஏதாவது நீங்கள் படிக்கணுமா இருந்தால் டிப்ளோமா, சைக்காலஜி, கவுன்சிலிங், பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட், ஹெச்என்டி, டிகிரி ப்ரோக்ராம், டாப்அப் டிகிரி, 1 இயர் டிகிரி, மாஸ்டர்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து நான் ஒரு கேம்பஸ் ஒன்று வச்சிருக்கிறேன், அமேசான் காலேஜ் அண்ட் கேம்பஸ் சொல்லி, அதில் நீங்கள் படிக்கலாம். அந்த நம்பரையும் ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் போட்டுவிடுங்க, கோஆர்டினேட்டர் போட்டு விட்ருங்க. அதையும் நான் உங்களுக்கு போட்டு விட்ருங்க. 0 நோட் பண்ணாலும் பரவாயில்லை. குரூப் சட் இருக்கு, ரைட், நான் போட்டுறேன். www amazoncollege.lk கோஆர்டினேட்டர் கொஞ்சம் போட்டு விடுங்க. www amazoncollege.lk. படிப்பு சம்பந்தமாக நீங்கள் கேட்கணுமா இருந்தால் ஃபோன் நம்பரையும் நான் உங்களுக்கு அனுப்பிடுறேன். இது வந்து அமேசான் காலேஜ் அண்ட் கேம்பஸுடைய நம்பர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வேறு ஒன்றும் இல்லையா? முடிச்சு கொள்வோமா? ஓகே, உண்மையிலேயே உங்கள் எல்லாருக்கும் நல்ல ஒரு எதிர்காலம் கிடைக்கணும்னு பிரார்த்திக்கிறோம். நல்ல இடத்துக்கு நீங்கள் எல்லாரும் போகணும். ஆல்வேஸ் ரிமெம்பர் பண்ணுங்கள், மேக் ஷுவர் பிரெயினை யூஸ் பண்ணுங்கள், ஏமாற்றப்பட்டுறாதீங்க. இப்போ எல்லாமே கூகுள் இருக்குது, எல்லாமே வெப்சைட் இருக்குது, எல்லா எம்பசி இருக்குது, எம்பசிக்கு இமெயில் இருக்குது. எது வந்தாலும் ஏண்டா பொய்க்கு இமெயில் எடுத்து ஏமாற்றப்பட்ட பலர் நாங்கள் சந்திச்சிருக்கிறோம். அழுதுறாங்க. அம்மாவோட நகையை விற்று லொஸ்டானவங்க இருக்கிறாங்க, வீடை விற்று லொஸ்டாக இருக்கிறாங்க. ஸோ வீடை விற்றெல்லாம் ஒரு நாள் வெளிநாட்டுக்கு போகக்கூடாது. காசு இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வெளிநாட்டுக்கு போகணும். அப்படி இல்லையா, நான் கொடுத்த ஐடியா பெஸ்ட் ஐடியா. நீங்கள் அன்மெரிடாக இருந்தால் எப்படி, அங்கே ஒரு ப்ரொப்போசலை பாருங்கள், அங்கே ஒரு நல்ல ஒரு ப்ரொப்போசலை பாருங்கள், புரோக்கர் மூலமாக, ஆன்லைன் மூலமாக கல்யாண ப்ரொப்போசலை சக்ஸஸ்ஃபுல்லாக ஃப்ரீயாக போய்ட்டு இறங்கிடலாம். இதுதான் புத்திசாலிகள் எடுக்கிற முடிவு. தயவுசெய்து கல்யாணம் முடித்தாலும் இந்த முடிவு எடுத்துடாதீங்க. யூகேக்கு ஒர்க்குக்கு போகிறதுக்கு படிக்க போகிறது நல்லமா? இல்லை, யூகேக்கு ஒர்க்குக்கு போக முடியாது. படிக்க போயிட்டு தான் நீங்கள் ஒர்க் பண்ணணும். படிக்க போயிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணணும். இட்டாலி ஒர்க் பற்றி சொல்லுங்கள். இட்டாலிக்கு படிக்க போயிட்டு ஒர்க் பண்ணலாம். எல்லா நாட்டிலையும் ஒர்க் இருக்குது. இட்டாலிக்கு ஸ்டூடெண்ட் விசாவில் போயிட்டு ஒர்க் எந்த நாட்டுக்கும் ஒர்க் விசான்னு ஒன்று இல்லை, மறந்துடாதீங்க. எந்த நாட்டுக்கும் ஒர்க் விசான்னு ஒன்று இல்லை. ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச் உங்கள் அனைவருக்கும்.